வரையும் சூடு தான் கொள்ளு. ஆனால் நம்ம வந்து சாப்பிட்டோம்னா உடம்புக்கு நல்லது, குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தா ரொம்ப நல்லது. இதை நல்லா நம்ம பொடியாக்கிக்குவோம். பொடியாக்கிட்டா இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இந்த பொடியை வந்து நம்ம ரசத்தில் வந்து இதில் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். ரசத்தில் கொதிக்கும்போது, ரசம் கொதிக்கும்போது இதை போட்டுட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு போயிடும். வெயிட்டு நல்லா குறையும். கால் வலி, கை வலி, இடுப்பு வலி நல்லா போயிடும். அவ்வளோ நல்லது. கால்சியம் அவ்வளோ அதிகமான உள்ள உணவுப் பொருள் இது. நீங்களும் வந்து சாப்பாட்டில் சேர்த்துக்குங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கொள்ளு பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட்டு தான். உங்கள் உடம்புக்கு ஒத்துக்குச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்குங்க சாப்பாட்டில். வச்சவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு ஒரு பழமொழி கூட இருக்குது. நம்ம வந்து வெயிட் ரொம்ப போடுது நம்ம நினச்சோம்னா இதை சாப்பிட்டோம்னா நல்லா வெயிட்டு குறைஞ்சிரும். சாப்பிடாதவங்க கூட நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். துவையல் பிடிக்கல, அந்த மாதிரி கொள்ளு துவையல் தெரியலை அப்படின்னா இந்த மாதிரி ரசத்தில் கூட நம்ம போட்டுடலாம். 2 ஸ்பூன் போட்டால் போதும். வெயிட்டு நல்லா குறையும்.